நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனாலே வெளியில் பார்த்தீங்கன்னா வேற பேர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டான பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ரீசனுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தேன். என்னை பார்த்து நிறைய பசங்க ஃப்ரண்ட்டில் வருவாங்க அப்படின்றதுக்காண்டி நான் முன்னாடி வந்தேன். பிரியங்கா மேம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ரோல் மாடல் அவங்க தான். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதனா விஷயங்கள் இருந்தால் சொல்லலாம். எனக்கு வந்து அவங்கள பார்த்து அப்படியே நீங்கள் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க பாவீங்களா? நீங்கள் எங்களை வச்சு கண்டென்ட்லாம் பார்த்தா கற்றுல நீங்கள் தான் கண்டென்ட். பயந்துடக்கூடாது, பாட்டு பாடப்போர். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்குலாம் அந்த கமெண்ட் பண்ணுறது அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பார்க்குற வீடியோவை அது பொண்ணாக இருந்தாலும் ஆனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒருத்தன் இது மாதிரி வீடியோ பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணுங்களோ அந்த கமெண்ட். நீங்கள் சென்னையிலேருந்து நிறைய பேர் இங்கே இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. யாரையும் அந்த கேள்வி கேட்டீங்க போதை ஏன் பெரும்பாங்க ஹவுசிங் போர்டு கேட்குறீங்க? சொல்லுங்க. கேட்குறேன் அவங்க கிட்ட தானே. இல்லை இப்போ இஷ்யூஸ் போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க, அங்கேருந்து வந்திருக்கீங்க. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனா மட்டும் ஏன் அந்த போதை வீட்டு கேள்வி வரும்? எங்கேயுமே போதை இல்லையா? ஒரு ஆதங்கம் தான் நான் கேட்கல. உண்மையில் சீரியஸாகவே கேட்குறேன். இந்த மதுவிலக்கு பிரிவாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், அதிகமாக ஹவுசிங் போர்டு கண்ணகி நகர் பெரும்பாலும் ஹவுசிங் போர்டு தான் போதை. ஏன்னா அங்கே மட்டும் தான் குடிக்கிறவங்க கஞ்சாடிக்கிறவங்களாம் எந்த ஊரில் கஞ்சாடிக்கிறவங்க கிடையாது, வேறு யாரும் விற்கவே இல்லை. இது ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன் நான் தமிழகத்துக்கு. சொல்லப்போனால் இவங்களோட வளர்ச்சி தான் இந்த மாதிரி ஸ்லம்போட ஏரியாவோட அடையாளத்தை மாற்றும். ஏன்னா இதுக்கப்புறம் வேறு ஒரு அடையாளம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சைல்டுங்களை வந்து வளர்த்த விடுங்க. வந்து ஒரு பொது அறிவு போட்டாலோ ஒரு நியூஸ் சம்மந்தமாக போட்டாலும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்பவே ரீச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சத்யஸ்ரீ அண்ட் அவங்களுடைய அப்பா குமார் அவர்கள் தான் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஆங்கர் மேடம். எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ஆங்கரிங் எல்லாம்? நல்லா போகுதுக்கா. ஜாலியாக போதா? ஜாலியாக போகுது. எப்படி இந்த வயசில் வந்து உங்கள் ஏஜில் இருக்க பசங்க எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம என்ன ஆகலாம் அப்படின்ற ஒரு ட்ரீமில் தான் இருப்பாங்க இல்லையா, படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆகணும், இது பண்ணணும். நீங்கள் இப்போவே உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? உங்கள் அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? எங்கள் அப்பாவும் அம்மா நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பா வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு. அம்மா மேக்கப் ட்ரெஸ்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அப்பா கண்டென்ட்லாம் சொல்லுவார், நான் கொஞ்சம் யோசிப்பேன், அப்பா கொஞ்சம் யோசிப்பார், அம்மா கொஞ்சம் யோசித்து சொல்லுவாங்க. அது பீச்சுக்கு எடுத்துகிட்டு பீச்சில் மட்டும்தான் பண்ணுவோம். நாங்கள் பீச்சில் அப்பா கேமரா பிடிப்பார், நான் மைக் பிடிப்பேன். இப்படி மாற்றி மாற்றி பண்ணிப்போம். கொஷின்ஸ்லாம் அப்பா கொடுக்குறாரா இல்லை நீங்கள் உங்கள் ஓன் கொஷின்ஸ் தானா? நான் யோசிப்பேன், இல்லை அப்பாவும் யோசிப்பார் சிலது. அப்படியா சார்? நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒரே கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. இல்லை இப்போ மாற்றி மாற்றி கேட்குறேன். கொடுப்போம், சிலது கொடுப்போம், அவங்களே கேட்பாங்க. டார்ச்சர் பண்ணுறீங்களாமே எல்லாருக்கிட்டையும் போய் உங்களுடைய எய்ம் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி கொஷின் அதை மட்டும் ஏன் ரொம்ப டார்கெட் பண்ணி கேட்குறீங்க? எல்லாருக்கிட்டையும் போய் உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ஏன் தெரிஞ்சாதான் அதை நோக்கி போக முடியும் அப்படின்றதுக்காண்டி கேட்கறது தான். ஓகே. உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன், இல்லைன்னா சில பேர் கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க. கலாய்க்கிறாங்களா? ஆமாம், நிறைய நடக்கும். அதே மாதிரி ரியலாகவே பண்ணுறாங்க. பேட்டரி கண்ணில் குச்சி வச்சுக்கின்னு அப்படியா? புரியுற மாதிரி ஸ்கூலில். சரி சரி, ஓகே. வேறு ஸ்கூல்லலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு உங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா உங்களுக்கு? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க. நிறைய விஷயம் ஸ்பீச் பேசுறது, ஆங்கரிங் பண்ணுறதுக்குலாம் கூப்பிடுவாங்க மிஸ்ஸுங்களா, இந்த மாதிரி பண்ணுன்னு அப்படின்னு. பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் ஸ்கூலில்? பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய வாட்டி பண்ணேன். ஓகே ஓகே. வேறு சேனல்லேருந்து உங்களுடைய ஆங்கரிங் பார்த்துட்டு இந்த பொண்ணு க்யூட்டாக பண்ணுது அந்த மாதிரி எதுனா கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்களா? நான் ஒரு 4 சேனல் கிட்ட போயிருக்கிறேன். அப்படியா? இல்லை ஆங்கரிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை. ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆங்கரிங் ஒரு பக்கம் இருக்கு, நீங்க நல்லா படிக்கிற பொண்ணா எந்த மாதிரி ஸ்கூல்ல? படிப்பேன், ஓரளவுக்கு படிப்பேன் நான். அப்படியா? ஆங்கரிங்ல தான் ஃபுல் இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? ஆமா. இதுக்காக எதனா எஃபோர்ட் போடுறீங்களா? தனியா ப்ராக்டிஸ் பண்றீங்களா? எப்படி ஆங்கரிங் பண்றது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது? பண்ணுவேன் நான். அதான் சாட்டர்டே சண்டேல யோசிப்பேன் எப்பனாச்சும்.
சாட்டர்டே சண்டே மட்டும் தான் யோசிப்பீங்க, சண்டே மட்டும் தான் ஷூட் போவீங்களா? ஆமா சண்டே பீச்ல மட்டும். உங்ககிட்ட நீங்க கொஷின் கேக்குறீங்கல்ல, ஒரு வீடியோல கூட ஒரு பாட்டி ஐயோ இல்ல என்ன காமிக்காதீங்க டிவில வருமா அப்படின்லாம் போறாங்க. எல்லாருமே நீங்க என்ன கொஷின் கேட்க போறீங்கன்னு முன்னாடியே கேட்பாங்களா? அவங்க கிட்ட பேசி வச்சுட்டு தான் கேக்குறீங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ்? இல்ல பசங்களை மட்டும் தான் கூப்பிட்டு கேட்பேன் நானு. அவங்களா வருவாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வருவாங்க நிறைய பேர். எங்க பசங்களையும் பேச வைங்க அப்படின்னு கூட்டிட்டு வருவாங்க நிறைய பேரண்ட்ஸ். கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா சின்ன சின்ன பசங்க பயப்படுவாங்க, ஆனா அவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கு பசங்க முன்னாடி வர மாட்டாங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாலும். அதாவது ஃபேமிலியாக வராங்க பார்த்தீங்களா பீச்சுக்கு, வரவங்களுக்கு வந்து அங்கே ஆங்கரிங் பண்ணுறதை பார்த்தோன்னா தனியாக நாங்கள் மட்டும் நிற்போம். ஒரு சின்ன குழந்தைய வச்சு பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைய மாதிரி பேச வைப்போம், பாட்டு பாட வைப்போம்னு கூட்டின்னு வருவாங்க. அதனால அப்படி சொல்கிறாங்க. நீங்க ஆங்கரிங் பண்றீங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் எல்லாமே அங்க இருக்கிறவங்கள தான் பண்றீங்களா, இல்ல நீங்களா வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு இல்ல ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு ஆங்கரிங் பண்ணிருக்கீங்களா? இல்ல அங்க இருக்கவங்கள தான் கூப்பிட்டு பண்ணுவேன் நான். ஆங்கரிங் பண்ணணுன்ற ஆசை எப்படி வந்துச்சு? யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணீங்களா? யாரையாவது ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி? நான் பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனாலே வெளியில பாத்தீங்கன்னா வேற பேர் இருக்குது. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய டேலண்டான பசங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ரீசன்காண்டி நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தேன். என்னை பார்த்து நிறைய பசங்க ஃப்ரண்ட்ல வருவாங்க அப்படின்றதுக்காண்டி நான் முன்னாடி வந்தேன். அதனால என்னை பார்த்து நிறைய பசங்க வருவாங்க. இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணா அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்க ஊர்லலாம் எல்லாருமே டேலண்டான பசங்க தான். ஆனா அவங்களால வெளியே வர முடியல. நான் வெளியே வந்தேன்னா என்னை பார்த்து நிறைய பேர் வரலாம் அப்படின்றது காரணத்தினால நான் ஆங்கரிங் ஸ்டார்ட். சூப்பர். வேற என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சார் ஃபேஸ் பண்றீங்க அந்த ஏரியால போயிருக்கீங்க இல்லையா? நீங்க ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு வேற, பீச்ல இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பண்றீங்க. இதுல எதுனா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ப்ராப்ளம்ஸ்னால் அந்த வர கமெண்ட்ஸ் தான். மற்றபடி எல்லாருமே வர வைக்கிறாங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். அதை மட்டும் அவங்க புரிஞ்சினாங்கன்னா ஓகே பண்ணுறவங்க. மற்றபடி வேறு எல்லாருக்குமே வந்து, ஏன்னா அதே பீச்சில் நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆங்கர்லாம் வருவாங்க. அது பெரியனா ஏஜ் அதிகமான ஒரு 20 ஏஜ் மேலே இருக்கிறவங்க, அவங்களாம் ஆங்கரிங் பண்ணவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை பார்ப்பாங்க, ஆள் கிடைக்காது, பயப்படுவாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி, கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டைலாம் கூட வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் நாங்கள் பண்ணுற ஆங்கரிங் பண்ணுறதுல வந்து தேடி வருவாங்க. சரி நம்ம குழந்தை, ஏன்னா சைல்டு தான் அதிகமாக எடுப்போம். அதனால் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அது மெயின் இவங்க ஆங்கர் தான், இந்த முகத்துக்காகவே வராங்க. புதுசாக ஏதோ ஒன்று மைக் வச்சு பீச்சில் சுற்றின்னு இருக்கு. யார் இது? ரோல் மாடல் யார்? யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு? பிரியங்கா பார்த்து. பிரியங்கா மேமா? சரி, பிரியங்கா மேம் வந்து இப்போ நீ நேரில் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, அவங்க கிட்ட போய் எப்படி ஆங்கரிங் பண்ணுவீங்க? எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்க? நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆசை வந்துச்சு ஆங்கரிங் பண்ணணும்? உங்களுக்கு யார் ரோல் மாடலா இருந்தாங்கன்னு கேட்பேன் நான். ஓகே, சின்ன வயசுல அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்பீங்க. ஓகே, சூப்பர். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கெல்லாம் அந்த கமெண்ட் பண்ணுறது அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பார்க்குற வீடியோவை, அது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், நம்ம வீட்டில் ஒருத்தன் இது மாதிரி வீடியோ பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணீங்களோ அந்த கமெண்ட் பண்ணிட்டு. நீங்கள் கொஷின் கேட்குறீங்கல்ல ஆங்கரிங், இப்போ அது மாதிரி என்கிட்ட கேட்கணும். என்ன வந்து நீங்கள் ஆங்கரிங் பண்ண போகிறீங்க? உங்க பேர் என்னங்கக்கா? தேவகி. உங்களுக்கு எப்படி ஆங்கரிங் ஆகணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணது நியூஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதனால நான் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்கா ரோல் மாடல்? எனக்கு ரோல் மாடல் முன்னாள் நியூஸ் ரீடர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நியூஸ் ரீடர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானும் நியூஸ் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பண்ணுமா? ஒரு பாட்டு பாடுங்கக்கா. ஓடிடுவாங்க அவங்கலாம், பரவாயில்லையா? பரவாயில்ல பாடுங்க. கண்டிப்பாக பண்ணுமா? கண்டிப்பா. ஆடியன்ஸ், இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ்க்காக பாடு. ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ பீச்சில் நீங்கள் கேட்குறவங்கலாம் எப்படி போல்டாக பாடுறாங்க, அவங்களுக்குலாம் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா பாட்டு பாடிதான் ஆகணும்னு? விட மாட்டீங்க. பாடிடு கேட்டா பாவீங்களா? நீங்கள் எங்களை வச்சு கண்டென்ட்லாம் பார்த்தா கற்றுல நீங்கள் தான் கண்டென்ட். பயந்துடக்கூடாது, பாட்டு பாட போகிறேன். யாருக்கு இந்த பாட்டு டெடிகேட்லாம்? பாப்பாக்கு தான் கேட்டனால. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் ஆடு, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. அப்பா பக்கு பக்குன்னு தான் இருக்கு. சரி, ஓகே. உங்கள் 2 பேருக்குள்ள அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் சில விஷயம் பாப்பாக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க,
பாப்பா உங்களுக்காக எதுனா பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ஏதாவது இருக்கா உங்க 2 பேருக்குள்ள? இதுதான் அந்த ஆங்கரிங் பண்ணுறது, எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வரணும், அவங்க திறமையை வெளியே காட்டணும். இதை பார்த்து எல்லாம் எங்கள் பகுதியில் இருக்கிற சைல்டும் வெளியே வரணும், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணும். முதல்ல எல்லா குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அது வந்து ஒன்று பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைங்களே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இது மாதிரி பண்ணணும்னு. அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். அதை நான் சப்போர்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணதுனால உங்கள் முன்னாடி இங்கே உட்காந்துருக்கோம். நீங்க பர்சனலா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு உடற்பயிற்சி கூட நடத்துகிறேன். ஜிம் வச்சிருக்கீங்க. அந்த அப்பா டிவி அப்படின்றது ஏபிஏ, அது என்ன அப்பா டிவி தானா? இல்லை ஏபிஏ டிவி தான் அப்பா டிவின்னு மக்கள் சொல்ல வந்துட்டாங்க. அது அப்படிங்களா? ஆமாம், ஏபிஏனா அது ஏபிஏ தனித்தனி ஒரு எழுத்து. அதோட என்ன சொல்ல போனால் என்னோட ஜிம்மோட நேம் அது. ஜிம்மோட ஏபிஏ ஜிம்முன்னு இருந்தது அந்த சேனலு, அது அப்படியே ஏபிஏ டிவியாக மாற்றி கொடுத்துட்டோம் கையில். நீங்களே வச்சுக்கணும். ஏபிஏ அது என்ன மீனிங் சார்? அது வந்து ஒரு சாமி. இப்போ அதாவது ஜிம்மு ஆரம்பிக்கும் போது யார் பேர் ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்தோம். வீட்டில் யார் பேருமே நல்லா இல்லைன்ட்டாங்க. சரி, எங்கள் இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். ஓ, அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் ஏபிஏ டிவி. ஓகே. உங்க பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் திறமைகள்லாம் இருக்கும்ல, அதை பார்த்து நீங்க பெருமையா சொல்லிக்கிறது, என் பொண்ணு இந்த மாதிரிப்பா, இல்லை எங்க அப்பா இந்த மாதிரிப்பா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அந்த மாதிரி சொல்லிக்கிற விஷயங்கள் உங்க 2 பேர்கிட்டயுமே? பெருமைனா நான் எது சொன்னாலும் செய்வாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பிடுவேன், 4:30 கூட எழுப்பிடுவேன். எழுந்து நான் ஜிம்முக்கு கூட்டு போயிடுவேன். அங்கே கூட்டு போய் நார்மலாக 7 மணிக்கு எழுந்துறாள். இப்போ ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு 5 மணிலாம் காலையில் கூட்டு போயிட்டு அங்கே உடற்பயிற்சி ஜிம் சொல்லி தருவேன். நீ அடுத்தது ட்ரைனராகவும் இருக்கணும், நான் இல்லைனா ஜிம்மை நீ பார்த்துக்கணும், உமன்ஸ் ட்ரைனராக. ஒர்க் அவுட் எல்லாமே தெரியும் அவளுக்கு. ஒர்க் அவுட் நேமு, யாருக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்கணுன்றோ அதை சொல்லிக் கொடுப்பேன். ஒத்துப்பா. ஒர்க் அவுட் பண்ண சொன்னாலும் பண்ணுவாள். அது ஒர்க் அவுட் வீடியோ பண்ண சொன்னாலும் பண்ணுவாள். சிலம்பு கிளாஸ் போவோம் 6 மணிக்கு. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடும். இப்போ பேப்பர் டெய்லியும் படிக்க சொல்கிறோம், படித்து அதை வந்து நியூஸ் மாதிரி டெய்லியும் சொல்ல சொல்கிறோம். ஆனால் எது சொன்னாலும் செய்வாள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம ரொம்ப டைட் பண்ணுறோமேன்ட்டு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், சொன்னால் செய்கிறாள் என்ன சொன்னாலும். அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம், எங்கள் அப்பா இந்த மாதிரி அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி? நான் என்ன கேட்டாலும் இப்போ நான் ஆங்கரிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணார். நிறைய பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களேன்னு டவுட் தான், ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார். அது உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். ஆங்கரிங் தவிர வேற என்ன டேலண்ட் இருக்கு? டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருக்கு. சிலம்பம் சுற்றுவேன் காலை. ஒரு ஜிம் அப்பா சொல்லி கொடுத்ததா கொஞ்சம் தெரியும் எனக்கு. நிறைய சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க ஜிம்முக்கு, அது 2ம் எனக்கு கொஞ்சம் வரும். இவங்களுக்கு இப்போ சொல்லித்தராது. சிலம்பமா? ஜிம்மா? டூல்ஸில் தான் பண்ண வச்சுருவீங்க இப்போவே. சரி, ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களை சுற்றி இருக்க சின்ன பசங்க, உங்கள் ஏஜில் இருக்க பசங்களுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட்டடாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்கள் அவங்க மம்மி டேடிக்கிட்ட சொல்லுங்கள், அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லாமலே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏமை நீங்கள் அடையலாம். இப்போ பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்ட்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அங்கே ட்ரக்ஸ் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது உங்கள் ஆங்கரிங் பண்ணுறாங்கல்ல பொண்ணு, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? இவங்க கூட ஏதோ ஸ்கூலில் பண்ணாங்க சொன்னாங்க. ஆமாம், ஸ்கூலில் போதை விழிப்புணர்வு பண்ணாங்க. போதை விழிப்புணர்வு நீங்கள் பண்ணீங்களா அதில்? பண்ணேன். என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க? நிறைய ஒரு மூவி மாதிரி போட்டு காமிச்சாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோம், போதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பானது அப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க போலீஸ்லாம். தினம் வீக்லி 2 டைம்ஸ் வந்து போதை விழிப்புணர்வு எங்கள் ஸ்கூலில் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து ப்ரேயரில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 2 கடையை வந்து சீல் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறைய போதை விழிப்புணர்வு பற்றி எங்களுக்கு சொல்லி தருவாங்க. தினமுமே 1 hour சொல்லி தருவாங்க. அதுக்குன்னே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. சென்னையிலேருந்து நிறைய பேர் இங்கே இன்டர்வியூ எடுத்துறீங்க. யாரையும் அந்த கேள்வி கேட்டிங்களா போதை சம்பந்தம்? ஏன் பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு மட்டும் கேட்குறீங்க? சொல்லுங்க. கேட்குறேன் உங்ககிட்ட தான் நான். இல்லை, இப்போ இஷ்யூஸ் போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க, அங்கேருந்து வந்திருக்கீங்க. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனா மட்டும் ஏன் அந்த போதை விழிப்புணர்வு கேள்வி வரும்? எங்கேயுமே போதை இல்லையா? சென்னையில் எல்லா இடத்துல தான் இருக்குது. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனாலே போதை, கஞ்சா, இது மாதிரி அக்யூஸ்டு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. நீங்களும் அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இங்கே சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யாரும் அந்த கேள்வி கேட்கல. ஏன் சென்னை பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனா மட்டும் போதை மட்டும் தான் இருக்குதா? இவங்க ஒரு ஆங்கரு யார்? எந்த சென்னையில் தான் வாழ்வோர் தமிழ்நாட்டிலே 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆங்கர் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதை பற்றி யாரும் எந்த சேனல்லையும் பேச மாட்டாங்களே. போதைனா பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு தான் சொல்கிறாங்களே, அங்கே மட்டும் தான் இருக்குதா? ஒரு ஆதங்கம் தான் நான் கேட்குறேன். உண்மையில் சீரியஸாகவே கேட்குறேன். ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ பசங்க வந்து விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க உள்ளவே,
ஒரு அட்வொகேட் இருக்காங்க, படித்தவங்க எவ்வளோ பேர் ஐஏஎஸ் அதிகாரி கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் இதற்கு யாரும் இன்டர்வியூவில் பெரும்பாலும் ஹவுசிங் பண்ணாலே வந்து போதை போதை. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக போதை விழிப்புணர்வும் பண்ணுறாங்க. ஏன் வேறு ஊரில் பண்ண மாட்டாங்க? வேறு எங்கேயுமே போதை யாருமே போதை பழக்கமே கிடையாது வேறு ஊரில். இந்த மதுவிலக்கு பிரிவாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், அதிகமாக ஹவுசிங் போர்டு, கண்ணகி நகர் பெரும்பாலும் ஹவுசிங் போர்டு தான் போதை. ஏன்னா அங்கே மட்டும் தான் குடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்கலாம், எந்த ஊரில் கஞ்சா அடிக்கிறவங்க கிடையாது, வேறு யாரும் விற்கவே இல்லை. இது ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன் நான் தமிழகத்துக்கு. ஆனால் அதிகமாக பெரும்பாலத்தில் வந்து பண்ணுறது வந்து அது வந்து குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. அங்கே மட்டும் தான் போதை இருக்குதுன்னு, அங்கே மட்டும் தான் ஒழிக்கிறன்ற மாதிரியா இருக்குதான் எனக்கு தெரியல. அங்கே நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன சார்? எப்படி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது? அங்கே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாரும் அவங்க வேலைக்கு போய்ட்டு அவங்க அழகாக போயின்னு அவங்க வேலையை பார்த்து தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் எங்களுக்கே தோணுது, அப்போ இங்கே அதிகமாக போதை இருக்குதோ, போதைப்பொருள் இங்கே இருக்குதோ, இந்த போதை விழிப்புணர்வு பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, போதை விழிப்புணர்வு பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதிகமாக பெரும்பாலும் ஹவுசிங் போர்டில் பண்ணுறது வந்து அந்த குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது. சாரி, இப்போ தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது, அந்த பக்கம் எவ்வளோ ஊர்லாம் இருக்குது, ஏன் அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க? ஏன் அங்கெல்லாம் இல்லைன்றாங்களா? ஓகே, இந்த ப்ரோக்ராம் மூலமாக பிரியங்கா மேம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ரோல் மாடல் அவங்க தான். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதனா விஷயங்கள் இருந்தால் சொல்லலாம். எனக்கு வந்து அவங்கள பார்த்து அப்படியே நீங்கள் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க? மேக்கப் ஐட்டம். என்னென்ன சொன்னால் மேக்கப் ஐட்டமா? அதெல்லாம் இல்லைப்பா. என்னென்ன சாப்பிட்றாங்கட்டா? வேறு என்ன யூஸ் பண்ண? சாப்பிட்றது, ஸ்நாக்ஸு? அதெல்லாம் இல்லை. அவங்கள பார்த்தா மேக்கப் போடுற மாதிரி இது ஒன்று. ஆமாம். சரி, ஓகே. நீங்கள் ஆங்கரு, நீங்கள் மற்றவங்ககிட்ட நல்லா கொஷின் கேட்குறீங்க, இங்கே வந்து மட்டும் உங்களுக்கு பேச்சு வர மாட்டேங்குது, அப்படி தானே? சரி, ஓகே. இந்த ஏஜில் வந்துட்டு ஒரு பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போது மற்ற ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நெகட்டிவாக போயிட்டு இருக்குது. சின்ன பசங்களை வச்சுட்டு தேவையில்லாத ரீல்ஸ் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவங்க என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். அதுமாரி வந்து நீங்கள் சிறு வயசுலேயே அவங்கள வந்து பாதை வந்து கரெக்டாக வந்து அவங்களை வழி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸு தான். நீங்கள் எந்த பாதையில் விடுறீங்களோ உங்கள் பிள்ளை அப்படி தான் வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கேட்டுட்டான் என்ன அடிக்கிறான்லாம் கிடையாது. அதுக்கு முழுக்க காரணம் பேரண்ட்ஸு தான். அவங்க வளர்க்கும் போதே அது கரெக்டான பாதையில் இதுக்கு சரியாக தவறா அவங்களுக்கு போகுமா போகாது அதை கண்காணிக்கணும். இப்போ நாங்கள் கூட வந்து அனுபவம் கிடையாது, வந்தோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஓகே இது வந்து தவறாக போகுது, இப்படி போகலாம், சைல்டுஹுட் எடுக்கலாம். பெரியவங்கள்ட்ட எடுக்கும்போது வந்து அவங்களோட பதில் வேறு மாதிரி வருது, அந்த பதில் வந்து இவங்களுக்கு கரெக்டாக வரல, மற்ற பார்வையாளருக்கு ஓகே இருந்தாலும் முதல்ல நமக்கு வந்து சரியாக தான் போகணும், அடுத்து தான் நம்ம மற்றவங்களுக்கு போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் அப்டேட் ஆகி இந்த நியூஸ் சம்மந்தமாலாம் போகும்போது இன்னும் வந்து அது மதிப்பாக இருக்குது. வியூஸ் கம்மியாக தான் போகுது. பொறுமையாக பொதுவாக பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் விட அறிவாளித்தனமாக போட்டால் வியூஸ் போகலை. இருந்தாலும் வியூஸா இல்லை இவங்களோட லைஃபா அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் தான் முக்கியம். இன்னும் மக்கள் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நியூஸ் சம்மந்தமானது, பொது அறிவு சம்மந்தமானது பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கும் யூஸாக இருக்கும், இவங்களுக்கும் யூஸாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் இவங்களோட வளர்ச்சி தான் இந்த மாதிரி ஸ்லம்போட ஏரியாவோட அடையாளத்தை மாற்றும். ஏன்னா இதுக்கப்புறம் வேற ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைல்டுங்களை வந்து வளர்த்த விடுங்க. அவங்க வந்து ஒரு பொது அறிவு போட்டாலோ ஒரு நியூஸ் சம்மந்தமாக போட்டாலும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. காமெடி பண்ணுறியா, ஓகே பார்க்குறேன், கண்டு வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நீங்கள் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அது எதுக்காக? யூனிஃபார்ம் ஸ்கூல் கிளம்பும்போது அப்படியே பண்ணி போடுறீங்களா, இல்லை அது ஏதாவது விஷயம் சொல்ல வரீங்களா? இல்லை, அது வந்து என்னென்னா அரசு பள்ளி, அதுக்கு ஒரு மதிப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறியா, அரசு பள்ளி. அது அரசு பள்ளிகளுக்கு தான் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. எனக்கு அது மைனஸாக சொன்னாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் ஊர் பகுதி ஸ்லம்போடும் இந்த அரசு பள்ளி தான் எங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா அரசு பள்ளி பசங்களாலே படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மற்ற பள்ளியில் இருக்கிறவங்க வந்து சேர்க்குறாங்க. இது யாரும் பண்ணாத வந்து நாங்கள் பண்ணுறது அரசு பள்ளியில் படித்து இதுமாரி நாங்கள் நியூஸ் வாசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு தான் பண்ணுறோம். பார்ப்பாங்களே அரசு பள்ளியில் பொண்ணு நல்லா படிக்குதப்பா, அப்போ அந்த பள்ளிக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதுக்காக தான் அந்த யூனிஃபார்ம் போடுறோம். அது வந்து காலையில் பள்ளிக்கு போகும்போது தான், ஸ்கூல் போகும்போது தான், அந்த கேப்பில் தான் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து படித்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற நியூஸ் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தருவேன், இவங்க கொஞ்சம் படிப்பாங்க. அதுலேருந்து ஒரு 10 நியூஸ் எடுத்துப்போம். டெய்லி நியூஸில் டெய்லி நியூஸ் தான். அதான் இன்றைக்கி நடக்கிறது நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நாளைக்கு காலையில் வர பேப்பரில் வாங்கி தலைப்பு செய்தி மட்டும் கொஞ்சம் எடுத்து எழுதி கொடுத்துருவேன், இவங்க அதை வாசிப்பாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சார் சொல்கிறாங்க? ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு இப்போவே நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஆங்கரிங் பண்ண வைக்கிறீங்க, பீச்சில் கூட்டிகிட்டு போய், சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது, ஆனால் அது மைனஸாக நினச்சாங்க, யாரும் சொல்லலை. இப்போ கொஞ்சம் நீங்களாம் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது நல்லா வீடாக ரீச் ஆகும்போது ஓகே பரவாயில்ல, இப்படியே போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வெளியே வந்துடுவாப்புல, ஆனால் இப்போ வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க.
என்கரேஜ் பண்ணுறாங்க? அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா தான் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. எனக்கு மேக்கப்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அம்மா பண்ணிவிடுவாங்க. ஓகே. பீச் போகிறது நீங்கள் 2 பேர் மட்டும் தான் போயிட்டு ஒன் டேலேயே ஷூட் பண்ணிட்டு வந்துடுவீங்களா சார்? கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா ஃபிக்ஸட் சண்டே வந்து 4 to 6 அவ்வளோதான். மாதத்தில் 2 நாள் தான் போகும். அது 2 நாளுக்கு அவ்வளோ வீடியோ வந்துடும். ஓகே ஓகே. அந்த 2 நாள் எடுக்கிற வீடியோஸை டெய்லி ஒரு மாதம் ஃபுல்லாக போகும். பாப்பா நீங்கள் சொல்லுங்கள். அப்பாவே இதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போதை விழிப்புணர்வு பற்றி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அக்கா எனக்கு என்ன டவுட்னா, நான் 4-5 ஸ்கூல் கிட்ட மாறி வந்துட்டேன். எல்லாமே அரசு பள்ளி தான். நான் படித்த எல்லா ஸ்கூலுமே அரசு பள்ளினால எல்லா அரசு பள்ளி ஸ்கூலில் மட்டும்தான் போதை விழிப்பு பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது. அடிக்கடி போதை விழிப்புணர்வு பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் தெரியலன்றா. ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணவே மாட்டாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற எனக்கு டவுட் இருக்குது, போதை யூஸ் பண்ணுறாங்களான்னு. அதாவது போதை பொருள் புழக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் நடக்குதா, ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நடக்கிறது இல்லையா, அங்கே ஏன் பண்ண மாட்டீங்கன்றது கொஷினாக இருக்குது. உங்களுடைய ரீல்ஸில் எந்த வீடியோ ஃபஸ்ட்டு ரொம்பவே ரீச் ஆச்சு சார்? என் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்கிட்ட நான் பீச்சில் கேள்வி கேட்டேன். அவன் பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டான். அவன் ஏஜ் கேட்கும் போது 11 அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் கேட்டதுக்கு அவன் பேர், அவன் வயசு மாற்றி சொன்னான். நீ வளர்ந்து என்னடா ஆகப்போன்னு கேட்டால் இஞ்சிலாயின்னு. அது இஞ்சிலாயின்னே வந்துருச்சு. அப்படியே அது என்னன்னா அவனுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. இருந்தாலும் தெரியலன்னு சொல்லக்கூடாது, அதை சமாளிக்கிறதுக்காக ஏதோ சொல்லி ட்ரெண்டிங் ஆகிட்டாப்புல. ஸோ அந்த ரீல் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆச்சுங்களா? சூப்பர். வேறு என்ன மாதிரியான ஃபன்லாம் நடக்கும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது, ஆங்கரிங் பண்ணும்போது? ஃபன்னு நான் ஃபுல்லாகவே ஃபன், எடுக்கிறதே ஃபன்னாக தான், அவங்க பேசுகிறதே ஃபன்னாக தான் இருக்கும். வருவாங்க, கேட்பாங்க, நம்ம கேட்குற கேள்விக்கு வேறு எதனா போய் சொல்லுவாங்க. நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களே, காலையில் என்ன சாப்பிடுவீங்க, டெய்லி என்ன ஃபுட் சாப்பிடுவீங்க? பீட்சா, பர்கர். சத்தான உணவுனா சின்ன பசங்க பீட்சா பர்கர். ஓகே, சூப்பர் சார். ஒரு பொண்ணு அதோடைய பேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்கரேஜ் பண்ணி, அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்களுடைய இந்த ஆங்கரிங் நீங்கள் அடுத்தடுத்து வேறு லெவல் போகணும், பெரிய ஆங்கர் ஆகணும், பிரியங்கா மேம் மாதிரி பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐத்தமிழ் டீம் சார்பாக வாழ்த்துக்கு. நன்றி சார். அக்கா உங்கள் பேர்? தேவகி. ஒரு பாட்டு பாடுறீங்களா? இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. சாரி, வாய்ஸ் வரல. உங்களோட ஹாபி என்ன? சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம். உங்க ஏம்? ரோஹித். உங்க ஏம் என்னது? லெவல். உங்க ஏம்டா? நீ என்ன ஆக போற வளர்ந்து? இன்ஜினியர். இன்ஜினியரா?